ஸ்கோஷ் ரெடிக்கில் வந்து ஒரு பிரச்சனை எனக்கு ஊரில் இது தேவையாக தெரியல. ரெண்டு மூணு சரியா ஓகே ஓகே தொப்பி வளர்த்தது தானே. அப்போ நான் ரெண்டு மூணு விஷயத்தை காட்சி கொடுவோம். ஒன்று வந்து நாங்கள் ஒரு கான்ட்ராஸ்ட் எடுக்க வேணும். நாங்கள் என்னதான் முந்தைய என்ன நிலைமை இருந்தது, இன்றைக்கு இருக்கிற நிலைமை என்ன, அகச்சூழ்நிலை மட்டுமில்லை புறச்சூழ்நிலையை பற்றி கதைக்கணும். இதை நாங்கள் ஒரு கான்ட்ராஸ்டாக வச்சிருந்தால்தான், ரெண்டு விதமாக ஒப்பிடக்கூடியதாக வச்சிருந்தால்தான் நாங்களும் சில வேளையில் ஒரு ரியலிஸ்டிக் பொசிஷன்லேருந்து கதைக்கலாம். நாங்கள் சில வேளையில் ஹீரோஸாக இருந்து கதைக்கிறது அது பழைய காலம். ஆனால் சில விஷயங்கள் அதில் இருக்கிற ரிலவன்ஸை இன்றைக்கு கொண்டு வரக்கூடிய திறமை வேணும். அப்போ அதிൻ്റെ ரிலவன்ஸை துப்புரவாக விட்டுறது இல்லை. அப்போ டைம் மாறேக்க என்னென்னத்தை கொண்டு வரணும், என்னென்ன முன்னுக்கு கொண்டு போகணுன்ற தேவைகளை நாங்கள் ஒரு கான்ட்ராஸ்ட் வச்சு கதை கேட்கறதா எங்களுக்கு தெரியும் என்ன நடக்கணும். அப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த தமிழில் போராட்டம் ஈழ போராட்டம் வந்து ரெண்டு வித்தியாசமாக பார்க்கணும். தமிழில் போராட்டம்ன்றது எங்களை பொறுத்தவரையில் இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் அது ஒரு முடிஞ்ச போராட்டம், அது தோட்ட போராட்டம். தமிழில் வந்து ஒரு சாமான் இருக்க முடியாதுன்றதை இல்லை நீங்கள் 20 ஸோ அதை நீங்கள் இப்போ தமிழில் மண்ட போர் வந்து ஏதோ விதத்தில் நாங்கள் அதை முடிவு கொண்டாச்சுன்ற மாதிரி தான் நாங்கள் பார்க்கணும். என்னன்னு சொன்னால் அதில் இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி மத்தியில் தமிழில் பண்ணுறது பிரிவினவாத பிரச்சனையாக தான் பார்த்தது. வேறு பிரிவினவாதம் தான் நான் கேட்கணும், இன்றைக்கு மாதிரி தான் சொல்லுவேன். ஸோ அப்போ இப்போ பிரச்சனை வந்து இந்த பிரிவினவாதம் என்ற போராட்டத்துக்கு தோல்வின்றதை நாங்கள் சொல்றோம். நாங்களும் ஓப்பனாக சொல்றோம். அது பிரச்சனை நாங்கள் இதுதான் சொல்லிட்டோம், பப்ளிக்காக சொல்லியாச்சு. இப்போ தமிழில் போராட்டம்ன்றதை நாங்கள் என்ன மாதிரி பார்க்கணும்னு சொன்னால், முதலாவது வந்து ஒரு தேசிய நாடு மக்கள் என்ற ஒரு கூட்டம் இருக்குன்னு நினச்சிக்கொண்டு அதை டிமாண்ட். அப்போ அதிൻ്റെ வரையறுப்பை தமிழர்கள் டிசைன் பண்ண வழி கிடைக்க அதுக்குள்ள முஸ்லீம்களை என்னென்னு கொண்டு வர்றான்னு கேட்க பிரச்சனை வந்துச்சு. எவ்வளோ சில ஒரு வெளிநாட்டு புத்தகத்துக்கு இல்லைம்மா அல்லது மட்டக்களப்பு இருக்கிறவங்களுக்கு அளவு கொடுப்போமா என்ற கேள்வியை அதில் ஆன்சர் பண்ண வேண்டி வந்துச்சு. இந்த பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி போகிறதுக்கு தான் நாங்களே அந்த காலத்திலே சொன்னோம். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் இதை விதத்தில் மார்க்சியத்தோடு ஈடுபட்டார்கள். அப்போ சொன்னது ஈழமன்ற ஒரு சாமான் நாங்கள் கட்ட முடியுங்க, அதாவது நாட்டை கட்ட வன்மையோட தேசியத்தை கட்டலாமே ஒழிய தேசியம் ஒரு சாமான் ஏற்கனவே இருக்கிறத எடுக்க போக முடியாது. இது வந்து நாங்கள் கிளியர் அந்த காலத்தில் அந்த நேரம் நையாண்டி பண்ணாங்க. இன்றைக்கி என்ன சொல்லிடனே தெரியல, ஏன்னா அவர்கள் கணக்கை கதைக்கிறது குறைவு. ஆனால் இப்போ அதுக்காக நான் சொல்லி ஈழமன்றதை முன்னுக்கு கொண்டு போகணும், அந்த பேனரை கொண்டு போய் நாங்கள் பழையதில் கதைக்கணும் கான்ட்ராஸ்ட் பண்ணுறதுக்காக. அதே வந்து இந்தியாண்டு எடுத்தோம்னா இப்போ நாங்கள் உள்ளுக்கு இருக்கிற நிலைமையால் என்னென்னுப்பா. அப்போ இன்றைக்கு தமிழாக்கள் எடுத்தோம் என்றால் தமிழர்கள் என்றால் இன்றைக்கு தமிழாக்கள் முள்ளிவாய்க்கால் பிரச்சனைக்கு பிறகு அவர்கள் இலங்கை அரசுக்கு பல காலத்துக்கு ஆயுத போராலையும் சரி என்ன போராலையும் ஒரு சேலஞ்ச் இல்லாத நிலைமைக்கு அவளை வந்து விட்டாச்சுன்றது இன்றைக்கு உறுதி செய்யப்பட்டு. அது என்னதான் வெளியிலேருந்து ஆக சொன்னாலும் இதை நாங்களே ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை. நம்பர் ரீதியில தான் பார்லிமெண்ட்ல ஒன்றும் செய்ய முடியாதபடியாத்தான் நாங்கள் ஆயுதங்கள் எடுத்தது. எங்களுக்கு அது சரி வராது. நம்ம ஆயுதங்கள் எடுக்கிறதுக்கு பிறகு அதுவும் டிஃபீட் பண்ண பிறகு என்ன ரீதியில போடுறோன்னேக்க நாங்கள் கணக்கை யூசிக்கணும் அதை பற்றி. அப்போ இதுக்கு பிறகு இந்த பேட்டர்ன் ஏர் வச்சுக்கணும்னு சொன்னால் ஏதோ விதத்தில் முஸ்லீம்களுக்கு பாஸ் பண்ண மாட்டி சில பேர் கதைக்கணும், இருந்தா போல முஸ்லீமாக்களோட சேர்ந்து செய்யணும்னு கதைக்கணும். இப்போ இதுகள் வந்து எவ்வளவு தூரம் சாத்தியப்படும்ன்றதும் பிரச்சனைன்றதும் அவையவைன்ற பிரச்சனை. ஆனால் தமிழில் மண்ட கோரிக்கை வந்து முற்று முழுதாக முடிஞ்ச காலம் எங்களை பொறுத்தது. அப்போ வெளியில் இருக்கிறார்களா இதை பற்றி காய்ச்சி கொண்டு இருப்போம். அவளுக்கு கோயிங் கன்சர்ன்கள் இருக்கு, அவளுக்கு கணக்கு விதமான தேவைகள் இருக்கு. அதை பற்றி நாங்கள் இதுல இருந்து காலம்ப தேவையில்லை, அப்படியான ஆடியன்ஸும் செய்யல. அவரோட நேர கிடைக்கும், பின்னுக்கு கிடைக்கப்படாது, முன்னுக்கு இருந்து கிடைக்கும். ஸோ அவரோட நேர கான்ஃபரன்டேஷனாக தான் கிடைக்கும். ஸோ ரெண்டாவது வந்து அப்போ எங்கட சிச்சுவேஷன் இந்தியா அன்றைக்கு இந்தியா எடுத்தீங்கன்னா இந்தியான்னு இல்லாமல் வேறு இந்தியா வந்து பலவான இல்லை, ஆனால் பிராந்திய பலவான். இந்தியா எப்பவுமே பிராந்திய பலவான், அது ஒன்றும் செய்யல, அது எப்பவும் இருக்கும் அதுக்கு. ஆனால் இந்தியாவோட உலகளாவிய ரீதியில் பலவானா இல்லை, அதனுடைய இடமோடல தான் அது இல்லை. மற்றது இந்தியாவுடைய உள்நாடு பிரச்சனை எடுத்தோம்னா உள்நாடு அந்த காலத்தில் பிராந்தியவாதங்கள் பிரதேசவாதங்கள் தேசியவாதங்களால இனி இல்லைன்ற மிகப்படுத்த இருந்தது. இஸ்லாமியவாதம் என்றோ அதனால வந்த தீவிரவாதமோ அன்றைக்கு அங்கே இருக்க இல்லை. அப்போ இன்றைக்கு நாங்கள் அங்கேயும் இந்த நாட்டை ஒன்றுபடுத்துகிற ஒரு ப்ரோசஸில் ஏதோ விதத்தில் இந்தியா சக்ஸஸ் ஆயிருக்கு. தமிழில் பிரச்சனையை பாவிச்சு தமிழ்நாட்டுக்கு ஒரு அடி கொடுத்ததால ஏதோ விதத்தில் தமிழ்நாட்டில் பிரச்சனை முடிச்சதால இலங்கையில் தமிழ்நாட்டையும் நாங்கள் இங்கே சேர்த்து கொள்ளலாம். இதை நாங்கள் அன்றைக்கு சொல்லிக்கிறோம். இந்த பிந்திரன் வாலை ப்ரோசஸ் வந்து இதை என்ன மாதிரி எக்ஸ்ட்ரீமைஸ் பண்ணி அதில் என்ன மாதிரி செய்து முடிச்சதுன்றது கணக்கு முன்னாடி பார்க்க தெரியுது. இப்போ புலிகளை எதுக்காக ப்ரொமோட் பண்ணதை பெங்களூரில் ரெண்டு கேட்க நீங்கள் கேட்கும்.
அவைகள் தமிழத்துக்காக போராடினோம் பேச்சுவார்த்தைக்கு. அவைகள் பேச்சுவார்த்தை தேவையில்லாத அவைகள் பிரிவினவாதத்துக்கு அடிபடினோம். அதே போல இந்தியாவில் ட்ரெயின் இருக்க பல அர்த்தம் சொல்லுது பிரிவினவாதம்ன்றதுக்கு இடம் இல்லை. அப்ப அவைகளை நீங்கள் முன்னுக்கு கொண்டு வைக்க முரண்பாடான விஷயத்தை நீங்க செய்ய இங்க இருக்கணும் என்னதை செய்ய சாதிக்கிறீங்க. என்னை பொறுத்தவரை ஆரை நீங்கள் முன்னுக்கு வச்சு செய்யறீங்களோ அவையை வச்சு அந்த பிரச்சனை அடிச்சிடலாம் தான் இந்த தியரி. இது பொதுவான தியரி, இது புது தியரியா இல்லை. ஸோ அங்கேயும் அக்காலிகால நீங்க உடைக்கணும் பிந்திரன்பால ப்ரோமோட் பண்ணணும். ஸோ you extremize it, not minimize it. That's the best you can do. அப்போ அந்த ப்ரோசஸை படிவாக செய்து முடிச்சார் கிடையாது முடிஞ்சாச்சு. அப்போ இந்த கடைசி நேரத்தில் நீங்கள் நோர்வேஜியன் கவர்மெண்ட் ரிப்போர்ட்டில் இப்போ பார்த்துருப்பீங்க பின்னால் வச்ச இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட்டில் அவையன் ஓன் செனட்டர் அல்லது அவையன் ஓன் ஃபோreign மினிஸ்டர் ரிப்போர்ட்டில் வாசிப்பீங்க. அவன் மேலே கிளியர் வச்சுக்கலாம் இந்த இடப்ப கடைசி நேரத்தில் கூட கேட்க நத்திங் டூயிங் யூ வாண்ட் திஸ் ஃபினிஷ்ட் ரெண்டாவது வேலை அழுத்தம் திருத்தமா முடிஞ்சிருக்கு. அப்போ இது தனியாக மேனண்டோ அவையுண்டோ எத்தனையோ கம்பெனிலாம் நாங்கள் சில விட டார்கெட் பண்ணி எங்களை பழைய பழக்கம் ஒன்று இருக்கு இந்தியாண்டு யாரையும் டார்கெட் பண்ணால் சரியா அப்படி இல்லை. இது இந்தியான்றது கருணாநிதியுமே இல்லை அல்லது மிஸ்ஸஸ் காந்தியும் இல்லை. இந்தியான்ற ஒரு இன்ஸ்டிடியூட் இப்போ வளர்ந்து வந்திருக்கு. அது சென்டரில் இருக்குது. அதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதை பேக்கப் பண்ணுறதுக்கு கோஆப்ரேட் செய்யறது இருக்கு மாநாடு இருக்கு எத்தனை சாமான்லாம் இருக்கு. ஆனால் அதை முந்தி மாதிரி பிரித்து பார்த்து 2 பேரோட அசோசியேட் பண்ணிடலாம். ஸோ இதில் நாங்கள் சில விஷயங்கள் கவனிக்கிறோம். ஸோ வி ஆர் மூவ்ட் ஆன். அந்த நேரத்தில் எங்களுக்கு ஆம் பண்ணிக்க அப்போ ஆக்கள் நினச்சினா நாங்கள் போய் ஸ்ரீலங்காவை செப்பரேட் பண்ணலாம். பட் இஸ் இஸ் கான்ட்ரடிக்ஷன் அந்த மாதிரி இன்னும் ஸ்ரீலங்கா வலிக்கு கொண்டு வரணும். அதாவது இந்தியா பொறுத்தவரையில் ஸ்ரீலங்கா இந்தியாவுடைய கேந்திர வலயத்துக்குள்ள இருக்கிறது. அது ஏதோ இடத்துல அது ஈடுபட்டு தான் போவோம். அது என்ன மாதிரி செய்யறதுன்றது அதை தாங்கள் நினைக்கலாம் தாங்களோட டைம்க்கு என்னவும் செய்யலாம். அப்போ உதாரணத்துக்கு இந்தியாவை ஜேடிபின்ற பிரச்சனை அவன் நேரடியாக வந்தார். ஒரு தடவை வந்து கேட்கல இந்தியன் இன்டர்வென்ஷன் கத்து நேர வந்தார்கள். நேரம் தான் அவர்கள் போராளிகள் தான் முன்னுக்கு நின்றார்கள். இது எத்தனை பேர் அல்ல அவர்களால் நேரடியாக சாப்பிட பண்றாங்க எங்களுக்கு தெரியாது. ஏன்னா இன்றைக்கும் தான் 71 ரிப்போர்ட் என்ன இருக்கு அதுக்கு பிறகு என்ன ரிப்போர்ட் நடந்தான்னு தெரியும். ஸோ அப்போ இதுக்கான இன்வெஸ்டிகேஷனோ ஜூரிஸ்ட் ரிப்போர்ட்டோ ஒன்றுமே இல்லை. ஸோ இந்தியாவில் இன்டர்வென்ஷனோ அதோட ஊதியம் செய்தாச்சு. இப்போ ஊதியம் செய்யக்க அதுக்கு பிறகு என்ன மாதிரி அதை மேலே மேலே கொண்டு போகிறது அல்லது கீழே கொண்டு வரதுன்றது அதை தான் அந்த டியூனிங் வச்சுக்கணும். டியூனிங் மெக்கானிசம் எழுதாங்க. இப்போ அவைகள் வந்து எங்களுக்கு சாமான் தந்து கூட அப்படி பண்ணி நாங்கள் கூட நினைச்சிருப்போம் இந்தியா ஸ்ரீலங்கா இருக்குது. ஸ்ரீலங்காவுக்கு எதிர் இன்னும் சர்டன் பாலிசி வாய்ஸ். பட் ஸ்டேட்ன்றதையும் அரசாங்கன்றதையும் பிரித்து பார்க்கறதால வேற பிரச்சனை கிடையாது. இப்போ நாங்கள் ஸ்டேட்ன்றதை நாங்கள் ஸ்ரீலங்கா இன்றைக்கு மஹிந்தாண்ட அரசாங்கம் என்றது ஒன்று இருக்கு. அந்த ஸ்டேட் என்ற ஒரு சாமான் இருக்கு. இந்த ஸ்டேட்டை மீளமைக்க வேணும்னு சொல்றதுக்கும் மஹிந்தா அரசாங்கத்தை கலைக்கணுன்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. சில வேளை மஹிந்தாண்ட அரசாங்கத்தை வச்சுக்கொண்டே நீங்கள் ஸ்டேட்டை மாற்றி அமைக்கலாம். அதுக்கான தியரிகளும் சில வேலை இருக்கலாம். ஆனால் அதுக்கு 2க்கும் இடையில வித்தியாசம் தெரியும். அப்ப இந்தியா வந்து ஸ்டேட்டை மாற்றி அமைக்க வழிகிட்டது என்ன விதத்தில் தனக்கு ஏற்ற மாதிரி. அப்ப சில விஷயங்கள்ல ஆயுத சாப்பாடு வந்து பார்சல் போட்டது அந்த நேரம் என்ன மாதிரி தாங்கள் இப்பெல்லாம் வெளியில வந்துருக்கு விக்கிரீர்கள் என்ன மாதிரி தாங்கள் டார்கெட் பண்ணுவோம் இம்பார்ட்டன்ட் பொலிட்டிஷியன்ஸை இம்பார்ட்டன்ட் மிலிட்டரிஸை டார்கெட் பண்ணுவோம் டிஸ்கஷன் எல்லாத்தையும் வெளியில போட்டிருக்கீங்க நீங்க பார்த்துருக்கீங்க. இப்போ அவங்க என்ன சொல்லி சொன்னா இது வந்து ஏதோ விதத்தில் தங்களோட ஸ்டேட் தான். அப்ப நாங்கள் அந்த நேரம் எழுதினாங்க ஸ்ரீலங்கா சிங்கள ஸ்டேட் ஆஃப் இந்தியா. ஓகே இப்போ நாங்கள் எவ்வளோ வித்தியாசமாக வச்சாலும் எங்களோட பார்வையில் அவை நடத்திய பார்த்து சொல்றோம் ஸ்ரீலங்கா இஸ் இந்தியன் ஸ்டேட் சிங்கள ஸ்டேட் ஆஃப் இந்தியா. அவ்வளோ பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் எங்க. ஸோ இதுக்கு மேலே அதுக்குள்ள தமிழாகின்ற உறவு என்ன உரிமை என்றது பின் நாங்கள் சரி நாங்கள் 13 அமெண்ட்மெண்ட் வாங்க 13 அமெண்ட்மெண்ட் வாங்க 13 அமெண்ட்மெண்ட் சொல்றது வந்து இது நாங்கள் பல விதமாக கிடைக்கிறோம். சில ஃபேக்ட்ஸ்களை நாங்கள் கலைப்போம் சில ஃபிக்ஷனும் இருக்கு. இப்போ 13 அமெண்ட்மெண்ட் முதலாவது நாங்கள் என்ன ஒத்துக்கொள்ளணும்னு சொன்னால் அது ஒரு பைலேட்டரல் அக்கோர்டு இல்லை. அதாவது அதனுடைய கேந்திர ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஷிப்ல செய்த பைலேட்டரல் அக்ரிமெண்ட்ல ஒரு அப்பெண்டிக்ஸ் ரைட் இஸ் an appendix ரைட். முதலாவது அதாவது இட்ஸ் நாட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இட்ஸ் an appendix. அது இந்தியாவுடைய சொந்தமா என்று கேட்டால் எனக்கு என்ன விளங்கல. முதலாவது நாங்கள் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் இது நீங்கள் கன்ஃபார்ம் எல்லாம் நாட்டையும் படியாக சரி பார்த்தீங்கன்னா 13 அமெண்ட்மெண்ட் இந்த ஆக்சுவல் ரிட்டன் ப்ரோக்ராம் இந்தியா சைன் பண்ண முதலே ஏற்கனவே எடுத்துட்டு இருக்கு. ஸோ இன் அதர் வேர்ட்ஸ் சில பேர் சொல்லுவார்கள் அப்துல்லாதீன் வாலி வந்து இவளை இன்னவே ப்ரீஎம் பண்ண முதலே கொண்டு அதை போட்டு ஓகே நீங்கள் இதுதான் இருக்கிறீங்க கொண்டு போங்க. அதுக்கு பிறகு டீட்டெயில்ஸ் தான் தேவையானது. அதாவது மேப்பில் ஸ்ரீலங்கா இது ஈஸ்ட் நோர்த் இதண்டாயுது ரெண்டு டீட்டெயில்ஸ் அதில் இப்போ இபிடிபியோட இருந்த அந்த டெல்லி இன்னொரு பாட்டி வாங்கிட்டு போயிருக்க என்ன பேர் அந்த வில்லேஜ் போய் இபிடிபியில் அந்த வில்லேஜ் போய் இன்னொரு பாட்டி வாங்கினா அந்த எங்களோட ஃப்ரெண்ட் பெரிய சேவையாராக இருந்த விக்னேஸ்வரன் ரோல் வந்து இந்த மாதிரி அந்த மேப்போட எல்லாம் வந்து ராஜீவ் காந்தி ப்ரூவ் பண்ணது எல்லாமே என்ன நேரடியாக நாங்கள் எங்கடையாக பார்ட்டிசிபேட் பண்ணதுன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் கடைசி டீட்டெயில் தான் இருந்தது. புலிகள் வந்து எல்லா லெவல்லையும் காட்சி கொண்டு தான் இருந்தது.
ஸோ 13 அமெண்ட்மெண்ட்ன்றது யாருக்கு சொந்தம் என்று கேட்க முதலாவது 13 அமெண்ட்மெண்ட் எங்கள் ஸ்ரீலங்கான கான்ஸ்டிடியூஷன் தான் அமெண்ட்மெண்ட், இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன் கிடையாது. ஸோ இட் இஸ் ஸ்ரீலங்கன் முதலாவது. இதை நாங்கள் எல்லாரும் ஒத்துக்கணும். இது இந்தியாவுடையதா இருக்கு. இந்தியா நெருக்கடி கொடுத்து வந்தது ஒரு காரணம் இருக்கு, அது வேற. அதை நாங்கள் இந்த மாதிரி அனலைஸ் பண்ணோம். முதலாவது வந்து ஸ்ரீலங்காவுடைய அமெண்ட்மெண்ட் ஒழிய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் இல்லை. அப்ப ஸ்ரீலங்காவில் இந்த மாதிரி ஓனர்ஷிப் எடுக்கிறதுல பிரச்சனை. அது ஏன் ஸ்ரீலங்கா ஓனர்ஷிப் எடுக்க முடியாது? போனது அது தண்டை இல்லை, உண்டு இந்தியாவுடைய அடி வர்றது, இதெல்லாம் நாங்கள் வேறையா கதைக்குவோம். ஸோ இதுகள் வந்து என்ன, இது டாக்டிக்கலா, இது இந்த நோக்கங்கள். அப்போ 13 அமெண்ட்மெண்ட்ன்றது முதலாவது ஒரு பிரச்சனையா நாங்கள் பார்ப்போம். அது ஃபேக்சுவலா இந்தியாவால் செய்யப்பட்டதா, இல்லை ஸ்ரீலங்காவில் ஏற்கனவே செய்யப்பட்டு பிரியம் பண்ணப்பட்டதா, அல்லது ஏதோ இவோல்வ் பண்ணி வந்து சேர்ந்ததா? சரி, இனி இந்த சட்டத்திறனிகளுக்கு தான் இந்த பிரச்சனையா வந்துடும். இது 13 அமெண்ட்மெண்ட் முக்கியமான சாமான். அப்ப 13 அமெண்ட்மெண்ட் எங்களை பொறுத்தவரை குறைஞ்சபட்சம் சரி இந்தியா தான் குழந்தைன்னு சொன்னா அது வந்து நிச்சயமாக ஒரு பைலேட்டரல் அக்ரிமெண்ட். அப்பெண்டிக்ஸ் நாங்கள் விட்டுட்டு இந்தியா தான் குழந்தை வச்சாலும் அது பைலேட்டரல் அக்ரிமெண்ட். பைலேட்டரல் அக்ரிமெண்ட்ல தமிழாக்களையும் தங்க வேணும்னா தெரியும். எங்களுக்கும் ஸ்ரீலங்காவுக்கு தான் பிரச்சனை. நாங்கள் ஸ்ரீலங்காவோட தான் கதைக்கிறோம். எங்களுக்கு ஸ்ரீலங்காவோட தான் போராட்டம். போராண்டாலும் அங்கதான், போராட்டம் அங்கதான், உறவண்டாலும் அங்கதான், அவையோட இல்லை. அந்த லெவல்ல நாங்களே இந்தியா அந்த பைலேட்டரல் அக்ரிமெண்ட்ல எங்களை பார்க்க முடியும். எனக்கு விளங்கி முதலாவது. ரெண்டாவது வந்து எனக்கு என்ன விளங்கலன்னு சொன்னா எல்லா பார்ட்டிகளும் சொல்லிடும் தாங்கள் இந்த ஸ்ரீலங்காவோட உரிமையை ஏற்றுக்கொள்றோம், ஆனா ஸ்ரீலங்காவோட பிரச்சனை செய்யறது டெல்லிக்கு போகணும். எனக்கு இது கான்ட்ரடிக்ஷன் விளங்கி. நீங்கள் ஸ்ரீலங்காவோட உரிமையை நீங்கள் ஏற்கிறீங்கன்னா என்னென்று உரிமையை டெல்லியை கொண்டு உடைக்க சொல்றீங்க? ஸ்ரீலங்காவோட உரிமையை நீங்கள் முதல் மதிக்கலாம். மதிக்காமல் என்னென்று உடைக்கலாம்? நீங்கள் அவனோட ஆட்சி தான் உடைக்கலாம். நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொன்னா நான் வந்து எடுப்பாக ஆயிடுது உங்களுக்கு பயம், ஆனால் டெல்லியை தான் வச்சிருக்கேன், அல்லது அமெரிக்கா கூட்டிட்டு அவையா கூட்டிட்டு இதே கூட்டிட்டு. இப்போ 13 அமெண்ட்மெண்ட் கணக்கு சர்ச்சையில கொண்டது இப்படியான விஷயங்கள். ஆனால் நாங்கள் உண்மையான விஷயத்துக்கு போவோம். மேலும் ஏன் 13 அமெண்ட்மெண்ட்ல இப்படி ஹேங்கப்பா போயிருக்கோம் எனக்கு விளங்க இல்லை. இப்போ புலியண்ட போரண்டேதா எடுத்தீங்கன்னு சொன்னா அவர்களெல்லாம் புலியெல்லாம் சேர்த்து போச்சு ஒன்றும் செய்யலை கொண்டு மாட்டாங்க. ஏன்னா எங்களையும் புலியண்டு வந்து ஆளாகவும் உண்டு. இப்போ நாங்கள் புலிக்கு எதிரான ஏதோ வார்த்தால் என்னன்னு தெரியல. எங்களை பொறுத்த நாங்கள் உண்டு தான், அப்போ உண்டா இப்போ உண்டா இல்லை உண்டா. நாங்கள் அப்போ சொன்னது என்றால் புலிகள் வந்து சண்டை பிடிச்சி ஏதோ செய்யல சைன் பண்ண MOU வந்து இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட். அது சட்ட ரீதியாக ஒரு பிரிவை ஏற்படுத்திக்கிற ஒரு ஒப்பந்தம். அதை நாங்கள் இல்லைன்னு சொல்லல. இதை நாங்கள் இப்போ அங்கே டெப்யூட்டி கமிஷனாக இருந்தவர் ரவிதாஸ் ரவிமோகன் டெல்லியா அதில் இந்தியா ஹை கமிஷன் அதோட நாங்கள் சொல்ல அந்த புலிகளுக்கு குத்தாச்சு. நீங்கள்லாம் வந்து வாங்களா ரடிக்கலாஸ் பண்ணுறீங்க அடியா அப்படியா நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க. நீங்களாம் எழுதி வச்சுக்கிது. MOU is a fact. 40 countries accepted it. They came. There was a no man's zone. There is exchange. You have established. There is monitoring committee. Everything is established. அப்போ இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் கேட்குறீங்க ஏன் 13 அமெண்ட்மெண்ட் தலைகளாக உள்ளாரு காரணம் இருக்கு. பிகாஸ் நீங்கள் வந்து இப்போ ஸ்ரீலங்காவில் போய் இருந்தாங்க ஆச்சுன்னா நீங்கள் இதை மாஸ் பண்ண வேண்டிய தேவை உண்டு. நீங்கள் ராஜபக்சால ஒரு ஸ்டேட் இந்த அன்னையை பார்த்துருப்பீங்க. அவர் சொல்கிறார் அன்றைக்கு இவர் வந்து துரோகம் செய்தார் ரணில் இந்த MOU எழுதினதால. ஏண்டா அவளுக்கு அங்கே உறுதி கொண்டிருக்க விஷயம் MOU இந்தியாவில் இல்லை, இந்த MOU தான். இந்த MOU நீங்கள் ரோல் பண்ணணும். இப்போ நீங்கள் ஆயுதத்தால் அடித்து புலி அடித்ததால MOU அழிஞ்சதுன்றதா இல்லை, அது போய்க்காது. பிகாஸ் இஃப் தெர் இஸ் அ சான்ஸ் இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஈஸ்ட் திமோர்ல நடந்தாங்க. ஈஸ்ட் திமோர் வந்து ஆயுதத்தால் இந்தோனேஷியா இப்போ தான் செய்துதான் இருந்தது. But then legally they were able to force it. They were able to force it. When Australia came in and they wanted to do something, they were able to force it. அப்ப legality என்று கதைச்சோம்னு சொன்னா the superseding document வந்து MOU, not in 13 amendment. 13 amendment is a bilateral agreement according to you, not to me. It's the Sri Lankan constitution, an amendment to the constitution. That's about it. Nothing more. We didn't participate in it. The only time Tamils participated was MOU. Right? So you can't. அப்ப எனக்கு என்ன விளங்கல இந்த சேனல்கள்லாம் 13 காட்டி கொண்டிருக்கேன். நான் எனக்கு 13 அன்னைக்கு நம்ம ரெண்டு ஆப்பிள் லெசன் பிடிச்சி கொண்டு வரோம். So I don't know. Okay. Personally என்ன கேட்டீங்கன்னா நான் சொல்றேன் yes we will go for MOU. அதான் உங்களுக்கு தேவைன்னு சொன்னா. ஆனா இந்த பிரிவினமாக தான் தேவையா? இப்படி பேண்ட் எல்லாம் தேவையா? கேள்வியை நாங்கள் கேட்கணும். எங்கிட்ட கேட்போம். எதை வச்சுக்கொண்டு முன்னுக்கு போறேன்றதான் இப்ப எங்கிட்ட முதலாத கேள்வி. அப்ப இன்றைக்கு நாம சொல்றோம் சரி இந்த 13 அமெண்ட்மெண்ட் எல்லாத்தையும் விட்டு நான் பார்த்தேன். 13 அமெண்ட்மெண்ட் நான் சொல்றது பர்சனலா சொல்றது இதை விட்டுருங்க. என்ன பொறுத்தவரை இது புகை வேணும்னு தான் செய்யறார்கள். என்ன பொறுத்தவரை பிகாஸ் இட் டேக்ஸ் அ மைண்ட் அவே.
எல்லாட்ட ஃபோக்கஸும் போயிடும். இந்தியாண்ட சைட்லேருந்து சரி, ஸ்ரீலங்காண்ட சைட்லேருந்து போயிடும். ஏன் உங்களை நீங்கள் இந்த எம்ஓயூல இருந்து கவனம் எடுக்கிறது மட்டும் இல்லை, ஒரு சொல்யூஷனை நீங்கள் வேதாவேதத்தில் திணிக்க முடியும் என்று சொன்னால் பாரம் எப்படி ஹை 39 பெரிய விஷயமா காட்டி அதுக்கு குறைவா செட்டில் பண்ணிக்க இட் இஸ் சக்சஸ். ஸோ இட் இஸ் அ வெரி குட் ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளே. ஸோ இன் எ ப்ரொபகண்டா வைஸ், இன் எ ஸ்ட்ராட்டஜிக் வைஸ் ஐ வில் டு த சேம். இதில் பிரச்சனை இல்லை, கவர்மெண்ட் ஹேஸ் டு டு இட். இதுக்கு விட நாங்கள் அடுத்த பிரச்சனை போவோம். இப்போ எங்களுக்கு என்ன தேவைன்றது, எங்களுக்கு என்ன தேவைன்றது நாங்கள் ஒவ்வொரு காலம் ஒவ்வொரு காலத்திலையும் நாங்கள் அனலைஸ் பண்ணணும். நாங்கள் முந்தி நாங்கள் ஈரோஸில் எப்படி சொன்னாங்களோ அப்படியே தான் எனக்கு நல்ல விளக்கி அன்றைக்கு நான் ரட்னா இந்த பாலியன் ஸ்பீச்சை வாய்ஸ் பார்த்தேன் திருப்பி. பிகாஸ் ரட்னாவே அவங்களுக்கு தெரியாது. ரட்னாவை நாங்கள் நையாண்டி பண்ணி பார்த்தாங்களே எத்தனையோ இருக்கும், இதில் இருக்கும். அவைகள் ரட்னா பார்லிமெண்ட்ல சொல்லுது, வேலை திருத்தமாக சொல்லுது, ஈழம்ன்றதை நாங்கள் ஒரு பிரத்யேக பிரதேசமாக நிறுவனம் நாங்கள் சொல்றோம். மட்டக்களப்பிலிருந்து மதுரை வரை புத்தளம் எல்லாம் சொல்றோம், பாட்டெல்லாம் பாடுறோம். ஆனால் அது ஒரு பொலிட்டிக்கல் என்டிட்டி. இதை நான் திருப்பி நான் அது இன்னொரு பரிமாணத்தை வளர்த்து வச்சிருந்தேன். அதை நீங்க பாத்தீங்கன்னா ரட்டால செத்த விட்டு மெமோரியல் லெக்சர்ல நான் பேப்பர் தேசாய ஆமோதரிச்சு பேசுனதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அது ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டு. என்ன மாதிரி நான் அதை இன்டர்பிரேட் பண்றது, ஒரு வரையறுப்பை கொடுத்தா. அப்ப வரையறுப்பை கொடுக்கிற பொலிட்டிக்கல் என்டிட்டி என்பதற்கும் டெரிட்டோரியல் என்டிட்டி என்பதற்கும் இடையில வித்தியாசங்களை நாங்கள் உணரலாம். அப்ப அதுல கல்ச்சரல் என்டிட்டின்னு வந்து சொன்னா முஸ்லீமாக என்ன செய்ய போயிடும், எங்க போய் நம்ம இவங்களோட சீக்கிராக்கள் என்ற பிரச்சனை இருக்கு. அப்ப இதெல்லாத்தையும் நீங்கள் ஒட்டுமொத்தமா பார்க்கறோம்னு சொன்னா இந்த 39 பிரச்சனை விஷயம் எங்களை எல்லாம் ஒத்துக்கொள்ளும். ஆனா 39 இருக்கிற நல்ல அளவுகள் இருக்கு. என்ன பொறுத்ததில்லை, நான் ரெண்டாவது சேர்த்து தான் சொல்றேன். நான் 39 முக்கியமான விஷயம் பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்டோட நான் சேர்ந்து வேலை செய்யலாம்ன்ற அளவு. அதுதான் அதை இல்லாம எடுக்க பாரு. ஆனா என்ன பொறுத்தவரை ஸ்ரீலங்கா பிள்ளை வருது. ஸ்ரீலங்கா அதை போல்டா சொல்லணும். ஸ்ரீலங்கா இப்ப இருக்கிற பிரச்சனை இதுதான். போற வந்த ஸ்ரீலங்காவுக்கு மக்களை வெளில தெரியாம இருக்கு. அவைகள் என்ன மாதிரி இங்க தமிழத்திலேயே தங்கி போயிருக்கீங்க அல்லது பழைய நான் சொல்லி கூட இந்த ஞாபகப்படுத்தவனா அப்படியே விட்டுட்டு போகிறானே அப்படியே திருப்பி நான் புத்தகம் எழுதி கொண்டிருக்கிறாங்க மாதிரி ஸ்ரீலங்காவும் தான் போற வேண்டும் தெரியாம இருக்கு. அது எனக்கு இது தங்க பழைய மென்டாலிட்டி இருந்து ஸ்ரீலங்காவை ஐதுபடுத்திட்டால் சிங்களாக்கள் இல்லை தமிழாக்கள் எல்லாம் போட்டு புட்டுக்கு என்ன தேங்காய் போட்ட மாதிரி ஐதுபடுத்திட்டால் நாங்கள் வென்றுறோம். அப்படி இல்லையே, நாங்கள் இந்த கண்ட்ரியில ஈஸ்டாம்ல தமிழராக இருக்கிறோம், எங்கேயும் இருக்கிறோம். உண்மையிலே எப்ப ரிப்ரஷன் கூடுதோ அப்பதான் அவன் போய் எத்தனை புத்தகங்கள்லாம் எழுதுகிறோம். It is a nature of human being to react against repression and they internally grow better as a fighter than any better else. So Sri Lanka is not thinking, but then it is a military condition, so they are not thinking, but they have to think. But if they think பண்ற பொசிஷன்ல இருந்து பார்த்தேன்னு சொன்னா நான் சொல்ற பாயிண்ட் இது அந்த அழகா கொடுத்துட்டாங்க. ஏன் நான் என்ன உள்ளாங்களே யாழ்ப்பாணத்து வடக்கு மாகாணம் வட மத்திய மாகாணத்தோட, அதாவது நான் அன்றாடத்தில் இருக்கிற மாகாணத்தை சேர்த்து சொல்றேன், சேர்ந்து வேலை செய்யலாம். இப்ப அப்படி செய்யுதுன்னு சொன்னா செய்ய முடியும்னு சொன்னா நாங்கள் சிங்களாக்களே அங்க குடியிருக்கோம். உங்களை ஐதாக்கணும் தேவை. ஏன் இப்ப மெஜாரிட்டி தமிழரும் வரலாம், சிங்களம் வரலாம், சீஃப் மினிஸ்டர் யாரும் வரலாம். இப்ப நாங்கள் அந்த பிரச்சனையை போக்காட்டிட்டோம். இப்ப எங்களுக்கு என்ன தேவைன்றதை வச்சுன்னா நாங்கள் சில தமிழ்ல கேட்கிறோம் மட்டும் புள்ளிகளா இருக்க சொன்னோம். மஹிந்தா தமிழன் தந்தா நீங்க வேண்டானுவீங்க. உங்களை பொறுத்த நீங்க அடிபட்டு எடுப்போம். அவ்வளோ உங்களை வச்சு தேவை என்ன தேவைன்னு தெரிஞ்சா தானே உங்களோட கையில அடைஞ்சு தெரியாம பவுன்ல தடக்கி விழுந்து போட்டு குத்தி தூக்கி எறிஞ்சு விட்டு போவதில்லை நடக்கி பவுனை தேடிக்கொண்டு தெரிஞ்சு. ஸோ த மெயின் திங் இஸ் உங்களுக்கு என்ன தேவைன்னு நாங்கள் டிஃபைன் பண்ணோம். இந்த ப்ரோசஸில் தான் டைம் சொல்லிக்கலாம். இவ்வளோ அப்ப இந்த தேவையை வச்சுக்கொண்டுதான் நாங்கள் சில விஷயங்களை டிஃபைன் பண்ணுவோம். நாங்கள் அதை டிஃபைன் பண்ண மாட்டோம். எங்களை பொறுத்தவரை நாங்கள் முன்னுரைப்பட்டு இருந்தாங்க. அதில் 40 சைன் பண்ணது, ஜான் மாஸ்டர் வந்தது, அதில் இனிலண்ட தேசியவாத பிரச்சனை ஒரு பக்கத்தில் காய்ச்சது. அதே போல சமூரம் வந்தவர் புலிகளுக்கு வேலை செய்தவர் அவரும் ஒரு பொசிஷன்ல காய்ச்சது. நாங்கள் அது எல்லாத்தையும் ஒரு மனுவெல்லாம் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு எம்ஓயூ இருந்தாங்க. அந்த எம்ஓயூ சில என்ன சொல்றது பிரகடனங்களை போச்சு. அந்த பிரகடனங்களை நாங்கள் திருப்பி மீடாது. நான் அதை விற்கிறதுக்காக இல்லை, நீங்களா திருப்பி கண்டுபிடிக்கலாம், திருப்பி சில்ல கண்டுபிடிக்கும் நம்ம தேவை. சரியோ, சில்ல கண்டுபிடிக்கலாம் முக்கியமானது. ஏன்னா எனக்கு ஒரு தற்பெருமையாக கொடுக்கும், நான் தான் அதை கண்டுபிடிச்சேன், அது பிரச்சனை இல்லை. கண்டுபிடிங்க, ஆனால் அதே சில்ல கண்டுபிடிங்க, போட்டு ஓடுங்க ஏதாவது வண்டியில் இல்லாமல் சில்ல மட்டும் கண்டுபிடிச்சோன்னா அந்த தடியில் ஓட்டி கொண்டு இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனை தேவை செய்யுது. இப்போ நீங்கள் இந்த எங்கே நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு போக போறீங்க, என்ன மாதிரி ஒரு பொது பிரகடனத்துக்கு வர போறீங்க. அப்போ நாங்களும் ஒரே ஒரு ஐடியா மட்டும் வச்சோம். 27 நாங்கள் சொல்றோம்,
ஒரே ஒரு சீட் நான் சொன்ன டைம் ஒரே ஒரு பொசிஷன் தான் சொன்னோம். நாங்கள் சொல்றோம் இன்றைக்கு இருக்கிற நிலைமையில ஏதாவது நகர்வு வேணும்னு சொன்னால் யாராவது போல்டாக மூடு இருக்கும். நாங்கள் சொல்றோம் டாக் பிளஸை வெளில விடுங்கப்பா. ஏன் அவங்களை சும்மா பட்டியெல்லாம் காய் கொண்ட காலமாக கூட பண்ணி அதெல்லாம் இதெல்லாம் கஷ்டப்படுறீங்க? வெளியிடும் நீங்க ஒர்க் பண்ணு சொல்லாங்க விட்டுருவானுங்க. அவர் சொல்றார் நான் இது இது நிலைமைக்கு இருந்து நான் உங்களுக்கு நல்லது செய்வேன். நீங்க சொல்றீங்க இது ரெண்டும் இல்லாட்டா நான் செய்ய மாட்டேன். அவன் செய்ய போறோம்னு சொல்ல விடுங்க. இப்ப செய்யக்கூடியான்னு சொல்றான் விடுங்க. செய்ய முடியாது என்னால் செய்ய முடியாதுன்னு கூட எலெக்ஷன் கேட்பீங்க. இது என்ன மாதிரி நான் கல்யாணம் பிள்ளை வைக்க மாட்டேன். உமாரை செய்யாத பேச ஆரம்பிட்டு. ஸோ என்ன பொறுத்தவரை தயவு செய்து நீங்கள் வித்ட்ரோ பண்ணுங்க. அதுக்குள்ள போவாங்க. நீங்கள் அவனை வெளில விடுங்க. அவன் பண்ணு அவரை எக்ஸ்போஸ் பண்ணுங்க. சரி குறைஞ்சபட்சம் எக்ஸ்போஸ் பண்ணி விடுங்களேன். அவர் அதையேதான் குறைஞ்சபட்சம் அது என்னன்னு செய்யுங்களேன். அப்ப இதுக்கு போல்ட்னஸ் வரும். பொலிட்டிக்கல் போல்ட்னஸ் வரும். அந்த போல்ட்னஸ் வேணும்ல நாங்கள் எங்கட பழைய கட்டுகள்ல இருந்து படிக்கிட்டு வேற வாங்க. அந்த புத்துவளுக்குள்ள இந்த சேஃப்டி பிளேஸ்கள்ல இருந்து படிக்கிட்டு வந்து எங்க சின்ன சின்ன குரூப்புகளுக்கு மட்டும் கதை சொல்லி கொண்டிருக்காமல் துணிவாக எதிரி குரூப்புகள் இருந்து போய் கதைக்கக்கூடிய நிலைமை இருக்கும். அதுதான் உண்மையான போர்ன்றது. நான் முடிச்சிடும் டிஸ்கஷன்ல வாங்க வகையில் நாங்கள் செயல்படுவதும் முக்கியமாக இருக்கும். நாங்கள் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும். அங்குள்ள அரசியல் தலைமையை ஒன்றுபட்டு செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நெருங்கிய ஒரு போராட்டம் தேசிய போராட்டம் என்ற ரீதியில் ஈஸ்டிமோர் நான் ரவீந்திரன் அவர்களை கேட்க விரும்புகிறேன். ஈஸ்டிமோர் போராட்டம் முடிந்த பிறகு அவர்கள் தங்கள் சொந்த பாஷையை பேசவில்லை, சொந்த காசை கூட பாவிக்கவில்லை. அவர்கள் அமெரிக்கன் டாலரைத்தான் அவர்கள் பாவிக்கிறார்கள். அவருடைய இக்கானமி வேர்ல்ட் பேங்க் ஆலயம் IMF ஆலயம் தான் டிட்டர்மின் பண்ணப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எங்களோட தேசியம் எந்த அளவுக்கு தனித்துவமாக இதில் இருக்க போகுதுன்றதை உங்களுக்கு சொல்றேன். என்னை பொறுத்தவரையில் நான் இப்போ திருப்பி சில விஷயங்கள் நான் காஜி கொண்டிருக்கோம். நாங்கள் சொன்ன விஷயங்களை கூட சில பிள்ளையாக வழங்கியிருக்கிறோம் தான் அர்த்தம். என்னை பொறுத்தவரை சில பேர் துப்புழா வழங்கிக் கொள்ள இல்லை. எங்களை பொறுத்தவரை இந்தியா எங்களுக்கு போராடி எங்களோட போராட்டத்தை முடிக்க வைக்கிறதுன்றதான் முதல்ல இருந்து செய்தா எங்களோட ப்ரமிஸ். அதாவது எங்களை ஈரோஸ்ன்ற கதை சொன்னால் பலஸ்தீன் தொடர்பு பற்றியும் நண்பர் கதைச்சார். உண்மையிலே எங்களுக்கு என்ன சொல்லப்பட்ட வேண்டாம், பலஸ்தீன் தொடர்பை நீங்கள் துண்டிக்கலைன்னு சொன்னால் நான் உங்களுக்கு இதில் முடிச்சு வைப்போம் தான் இந்தியாவிலேருந்து எங்களோட உளவியலாளரோட அவரோட சேர்ந்து வந்தார்கள்னு சொல்லிக்கிறோம். எங்களோட உதவி எடுக்கலைன்னு சொன்னால் நீங்கள் முடிஞ்சீங்கன்னு. ஸோ இதில் பப்ளிக்காக நாங்கள் எழுத்துலேயே போட்டிருக்கோம். நான் நினைக்கிறேன் இதெல்லாம் வாசிக்காதபடியால் சில விட நான் எங்களை வாசிக்க வேண்டிய தேவையில்லை. வாசிக்காதபடியால் நாங்கள் இதில் பப்ளிக்காக சொல்லியிருக்கிறோன்றதை விளங்கிக் கொள்ள இல்லை. ரெண்டாவது இந்தியா இந்த போராட்டத்திலே என்னத்தை சாதிக்க வெளிக்கிட்டதுன்றதை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் இந்த உலகத்தை பார்க்கலாம். தமிழ் எங்களை பொறுத்தவரை வெரி சிம்பிள். உலகளாவிய தமிழம் என்ற பிரச்சனையும் அந்த காலத்தில் இருந்தது உங்களுக்கு தெரியும். பெரிய தலைவர் மேலாம் இப்போ அங்கேயும் இங்கேயும் ஓடி தெரிஞ்சு ஐயர் மேல் பாலோட இறங்கின காலம் உங்களுக்கு தெரியும். சரி, இந்த காலத்தில் நாங்கள் தமிழ் தேசியம் என்றதை நாங்கள் என்ன மாதிரி பார்த்தோம் என்றால் இந்திய தேசியவாதத்துக்குள்ள நாங்கள் எங்களை வச்சு பார்த்தோம். நாங்கள் இல்லை தனிப்பட்ட ரீதியில் எங்களை விடுங்க. ஆனால் மற்றவர்களை பார்த்தார் அதனுடைய ஓட்டமாக போய் கடைசியில் பிரபாரண்டவர் தலைமை வந்தவுடனே பிறகு நாங்கள் தலைகளாக மாற்றி காய்ச்சோம். பிரபாரம் தான் தமிழ் தேசியத்துக்கு தலைவர்னு சொன்னேன். இந்தியாவிலேருந்து சொன்னவன்னு சொன்னாங்க நடுமாறாங்க தண்ணிக்கிறங்க இழந்து போகிறோம்னு சொன்னாங்க இருக்கார். ஸோ அப்படியான காலம் எல்லாம் கடந்து நாங்கள் இப்போ புது காலத்தை வந்திருக்கோம். அதனுடையால் இந்தியா எங்களுக்கு ஒப்பந்தம் செய்ததால என்னத்தை சாதிச்சேன்னு சொன்னால் எங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு உரிமை தந்தான்னு சொல்றது ஓரளவுக்கு சரி என்று சொன்னாலும் அவனுடைய ஒப்ஜெக்டிவ் என்னன்னு தான் பார்க்கணும். இது என்ன மாதிரி நாய் தன் எல்லைக்கு மூத்திரம் பெறதோ அது மாதிரி அது ஒரு எக்ஸ்டென்ஷன். அதாவது முதல்ல இந்தியா ஜேவிபின்ற தாளத்தில் நேரடியாக இராணுவத்தை அனுப்பி என்ன மாதிரி நிலைமையில உருவாக்கியோ தனக்கு இராணுவ ரீதியில் என்ன மாதிரி உருவாக்கியோ அதனுடைய பின்புலம் தான் நாங்கள் பிறகு இந்தியா என்ன மாதிரி தன்னுடைய அரசியல் ரீதியிலையும் இதுக்குள்ள கட்டுப்பட்டது என்ற நிலைமையை உருவாக்குறதுக்கான ஒரு இது. அது பைலட்ரல், அதாவது தமிழக பிரச்சனையை ஒரு உள்நாட்டு பிரச்சனையை பைலட்ரல் ஒரு நாடு பைலட்ரல் ஆக்குன்னு சொல்லிக்க அவரோட பிரச்சனை என்னன்னு நீங்க கேட்கலாம். அப்ப இந்த நாட்டின் உலக நாடுகள்ல 154 நாடுகள்ல ஒரு நாடு ஸ்ரீலங்கான்னு இறமை என்னது ஸ்ரீலங்கா என்னன்னு சொல்றதுன்னா நீங்க கேட்கலாம். இதை நாங்கள் அதுக்காக நாங்கள் ஸ்ரீலங்கா காரணம் சொல்லி இப்ப உடனே சொன்னா இவங்களை அப்ப மேல கேட்காங்க. இன்னும் நாங்கள் அண்டி எங்களை தான் சொன்னாங்க அங்க இதற்கான பேர் சந்தோஷப்படி சொல்லுவாங்க நாங்கள் ஏஜென்ட். இப்ப இப்படி சொல்றாங்க. இன்னும் நாங்கள் அண்டேஜனை தான் இப்போ சொல்றோம். நீங்க ஒவ்வொரு காலத்துல எங்களோட காதுகள் கேட்கிற விதம் வித்தியாசம். நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா
இந்தியாவுக்கு என்ற ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அப்ப நீ தீப்போரோட வச்சு பார்ப்போம். இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கிறது, நான் இதுதான் நான் சொல்லி போட முடியும், கனக காய்ச்சி பிரியோஜனம் இல்லை, கனவே கலைக்க வேண்டியது. எங்களை பொறுத்தவரையில புலி என்ன மாதிரி போச்சோ, அரசியல் வேக்யூம் என்ன மாதிரி கிரியேட் பண்ணிச்சதோ, அப்படியே பக்கண்டு இந்த பஃப் அண்ட் இலையில மறைஞ்ச மாதிரி இலங்கையிலையும் அப்படியான சிச்சுவேஷன் தான் உருவாகி கொண்டு போகும். இந்த சிச்சுவேஷன் போய் என்னடா கண்டு சொன்னால், இலங்கையில தமிழற்ற உரிமைகள் மட்டுமல்ல சிங்களவற்ற உரிமைகளும் தான் தேரவாக்கப்பட போகும். இப்போ எங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. நாங்கள் நினைக்கிறோம் எங்களுக்கு கிடைக்காத சிங்களாக்களும் இல்லாம போயிட்டா நல்லவன். அப்ப இந்தியா ஏதோ விதத்துல சிங்களாக்களை நிர்பந்தம் படுத்தினா நாங்க நினைக்கிறோம் சந்தோஷமான விஷயம். ஏதோ எங்களுக்கு அதான் நெருக்கடி வர போகணும். உண்மையில நீங்களும் தான் அதுக்காக போக போறீங்க. பிரச்சனைன்னு சொன்னால் கடைசியில உங்களை கண்டோண்டி விதாது அப்பம் சாப்பிட்டாதான் முடியும். எங்களை பொறுத்தவரையில வெரி சிம்பிள். ஸ்ரீலங்காவுக்குள்ள நாங்கள் போராட வழிகிட்டது அதுக்குள்ள இருக்கிற எங்களோட உடைமைகளையும் உரிமைகளையும் ஊர்ஜம் செய்யறது. அது ஸ்ரீலங்காவோட இருக்கிற அது பிரச்சனை. எங்களுக்கு ஸ்ரீலங்காவோட பேரம் பேசி நீங்கள் தின்றதுக்கு நாங்கள் அடிபட வரவில்லை. அதை கிளியரா இருக்கணும். நீங்க எங்களை சாட்டி 2 ஆடு அடி வர்றதுக்கு ஒவ்வொன்றா சாப்பிடுற மாதிரி நாங்கள் இங்க வரவில்லை. அப்ப இந்தியான்றது அதுக்கு 2 தேவை இருக்கு. நாங்கள் அதை ஒத்துக்கொள்றோம். அதுக்கு இசைவா போகணும்னு சொன்ன நண்பர் சொன்னதை நான் ஏற்றுக்கொள்றோம். சில விஷயங்களை இனவே இருக்கும். அதுக்காக என்ன காப்பான்னு சொல்லி ஒரு புறத்தியான இந்த வீட்டை குட்டி வச்சு போட்டு எந்த மேலே அவனோட ஓடிட்டு சொல்றதுல பிரியோசனம். ரைட்? நீங்க வலு கவனமா இருக்கணும். நீங்கள் என்னத்துக்கு போராடுறீங்கள்? உங்களோட சொத்துகள் உடம்புல காப்பாற்றுறதுக்கு. அதை இந்தியாவில கொடுத்து வச்சா போல காப்பாற்றப்படும் நேரம் சொன்னாங்கன்னா அதை போல மொக்கு தினமிடாது. சரியா? உங்களோட சாமான் உங்களோட, அது சின்ன நேரம் தானே பெருசா இருந்தாங்க. ரைட்? முதலாவது அப்ப தயவு செய்து இந்தியாவை கூட்டிக் கொண்டு வர்றதாலே ஏதாவது ஊர்ஜிதம் செய்யலாம் நீங்க நினைக்காங்க. கைக்கு தான் அளவுதான மோதிரம் போடலாம். உங்களோட கையை மிஞ்சி சுத்தி போட்டு ஒரு பிரியோஜனம் இல்லை. அது காலட்டி வைக்க தானே முட்டி கொண்டு போயிடுவான் மோதிரத்தை. அப்ப இந்தியா வாங்கி தர்றதை நீங்க வச்சிருக்க முடியாது. உலகம் வாங்கி தர்றதை நீங்க வச்சிருக்க முடியாது. நீங்க எடுக்கிறத தான் நான் எடுக்க முடியும். அப்ப இப்ப நாங்கள் அடிப்படை சிம்பிளா வந்துட்டோம். இலங்கையில இப்ப நாங்கள் நண்பர் பலவிதமான சக்திகள். இப்ப நாங்கள் சில விஷயங்கள் எழுதிக்கணும். அந்த கதையை மாத்திர வேண்டியதுனா இங்க அந்த அதுக்கான சூழ்நிலை இருக்கு. எங்களை பொறுத்தவரை எதுக்கும் ஒரு பேசிஸ் வேணும். இந்த பேசிஸ்க்காக நாங்கள் சில ஒரு கட்டுரை 2008 அடிச்ச கட்டுரையை தான் நாங்கள் உங்களுக்கு முதல் ஒரு கட்டுரையை தான் தயவு செய்து நீங்கள் டைம் இருந்தால் வாசிப்பாங்க. அதில் சொன்னதெல்லாம் இன்றைக்கு நடந்துட்டு இது புரிய அழிய முதல். இன்றைக்கு நாங்கள் அதை சில விஷயங்களை அவர் பேசிஸ் கொடுக்கணும்னு சொல்லி இந்த குழந்தைகள் தோழர் வசந்தி தான் குழந்தை வந்தவர் 4 பக்கத்தில் இன்றைக்கு என்ன கட்டங்களை வச்சுக்கொண்டு நாங்கள் இதை பார்க்குறோம் என்று சொல்லி 4 பேஜ் டாக்குமெண்ட் எழுதினாங்க. அது உங்களுக்கு உதவியாக இருந்தால் தயவு செய்து தாருங்க. ஆனால் எங்களை பொறுத்தவரை உங்களுக்கு இருக்கிற தொழில் நிலத்தில் நீங்கள் ஏதாவது திரும்பி போகுங்கள். அதுக்கான வழியை பாருங்கள். நிலத்தில் இருக்க மக்களோட நேரடியாக ஈடுபடுங்கள். அந்த மக்களோட கதையை எடுத்துக்கொண்டு நீங்கள் முன்னுக்கு போங்கள். இங்கிருந்து மேடை பேச்சுகள் நல்லா இப்போ நான் செய்கிறோம் திருப்பி கூப்பிடாங்க. இது பிரியோசனம் இல்லாத விஷயம். இது ஒரு கட்டத்துக்கு போகும். இங்க இருக்கிற ஆக்களுக்கு நாங்கள் பேர் எடுத்துக்கொள்ளலாம். உடனே நான் பெறுவேன்னா ஆக்களுங்க ரவி போயிட்டாண்டா அவர்கிட்ட மாதிரி பேர் ரவி இருக்கிறார். அவர் ஏதோ செய்தான் இருக்கிறார். அதில் போயிட்டு வர்றேன். ரைட்? அந்த தேவையை நீங்கள் வளர்த்துக்கணும். ஒவ்வொருவரும் செய்யணும். ஒவ்வொருவரும் செய்யதான் உங்களுக்கு அந்த ஈடுபாடு இருக்கும். இப்போ தோப்பல் கோடி அறுத்தா பிறகு இங்கே ஒரு சொசைட்டி இருக்கணும். தேவை செய்தாங்க. இங்கே ஒரு சொசைட்டி இல்லை. இந்த சொசைட்டி புரிமான சொசைட்டி. அங்கே இருக்கிற சொசைட்டி இங்கே இருக்கிற சொசைட்டி ஒரு தொடர்பும் இல்லை. நாங்கள் பழைய உறவுகளை கனவுல இருந்து காட்சி கொண்டிருக்கோம். சிவா எழுதின கதை மாதிரி வென் த மெமரி ஃபேட்ஸ். நீங்க வாச்சிருப்பீங்கள் பழைய ரேஷன் கிளாஸ் எழுத்தாளன் சிவா எழுதின புத்தகத்தை வென் மெமரி ஃபேட்ஸ். நீங்க அதை வாய்ச்சி பாருங்க. கிட்டத்தட்ட எங்கட நிலைமை அதான் நீங்கள் ஒத்துக்கொள்ள வேணும். தேவை ஈஸ்ட் தீமோர் நிலைமை தான் எங்களுக்கு நடக்கும். நீங்க தமிழும் பேச மாட்டீங்க, சிங்களமும் பேச மாட்டீங்க, இங்கிலீஷும் பேசி இந்தியா ருப்பி தான் சில வாய்க்க வேண்டி வரும். அவ்வளோ அதை நாங்கள் திருப்பி நாங்கள் பார்ப்போம். பிரச்சனை என்று சொன்னால் இந்த மல்டி எத்னிக் ப்ளூரலிசம் இதெல்லாம் சந்தோஷமான விஷயம். அதே வேளையில் நார்த் ஈஸ்ட் ட்ரெடிஷனல் ஹேபிச்சுவல் ஏரியா ஆஃப் த தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புள் வாட் எவர் அந்த கண்டிஷன் ரெக்கக்னிஷன் ஆஃப் த பீப்புள் இருக்கிறது. இந்த கண்ட்ரி நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் இந்த கண்ட்ரியில் இந்த எல்லா அலர்களும் இதில் சொல்லப்பட்ட வார்த்தைகளும் இங்கேயும் இருக்கு. ஆனால் இது ஒரு கிறிஸ்டியன் கண்ட்ரி. The House of Lords has Christian Church of England people selected actually, nominated without even election. They sit there and make actually rules.
இட் இஸ் அ கிறிஸ்டியன் கண்ட்ரி. ஸோ அவையில் என்ன சொல்லி நம்ம சொன்னால் மல்டி எத்தனிக் எல்லாத்தையும் செய்கிறோம். பத்தாவதுக்கு நாங்கள் லோவும் கொண்டு வரோம். முஸ்லீம்ஸுக்கு எதிராக செய்யலாது, ஜூஸுக்கு எதிராக கதைக்க இயலாது, எல்லா லோவும் நாங்கள் கொண்டாடுறோம். இட் இஸ் அ மல்டி எத்தனிக் கண்ட்ரி. இட் வில் ஆல்சோ ரெகக்னைஸ் யுவர் இண்டிவிஜுவாலிட்டி. இப்போ எல்லாத்தையும் செய்யும். அதுக்காக நாங்கள் காரப்போக்கில் இப்போ ஒரு முதல் சொல்லியிருந்தோம்டா தப்பித்தவரை சவுத்தோல் வந்து சீக்கிரட்டு அது அப்படி இருக்க வேணும் வேண்டி இல்லை. அந்த மத்தில் மல்டி எத்தனிக் நேர்ச்சை பண்ணி கொண்டு போயிங்க அது வடிவாக போய் கொண்டு இருந்தேன்னு சொன்னால் அப்புறம் நீங்கள் கஷ்டப்படணும். அது வடிவாக நேர்ச்சை பண்ணி சிங்களாகலம் வந்து அதிலிருந்து எல்லாம் செய்து அது ட்ரெடிஷனல் ஹோம்லேண்ட் இல்லைன்னு சொல்ல தேவையில்லைன்னு நீங்களும் ஒத்துக்கொள்வீங்களான்னு சொன்னால் தப்பித்தவரை நேர்ச்சை பண்ணியாச்சு. இப்போ நேர்ச்சர் பண்ணுறதுல என்ன பிரச்சனை? நேர்ச்சர் பண்ணுறது வளர்க்குறது தானே. ஸோ இந்த வார்த்தைகளை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்தியாவில் நான் கோர்ட் கச்சேரிக்காக போகிறோம், அல்லது அதில் போய் அவளோட அடிவிட போகிறோமா, அல்லது அவளோட பேசி இங்கே வேற 2 பேரும் சண்டை அடிச்சு இதில் இந்த இன்டெக்ட் மேலே நடத்துறதுல சார்ஸ் மத்திய சம்பேதை நாங்கள் பேசி தீர்த்துடுவோம், அதுன்ற முடிவேற்று கொள்ள ஒன்று செய்ய போகிறோமா? இல்லை, இந்தியா நிச்சயம் தான் செய்யும். அவைகளுக்கு வெக்கம் உண்டு. இப்போ இந்தியாவிலும் 13 amendment விட்டுட்டால் இந்தியாவுக்கு பயங்கர வெக்கம் உண்டு. என்ன கேட்டால் அவ்வளோ அங்கே இல்லை 50,000 பேர் சாரதை பார்த்து கொண்டு இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன வெக்கம்? இது என்னப்பா புது விதமான கதை ஆகிடும். அவனுக்கு வெக்கம் இல்லை. அவன் சொல்லாம் காந்தி பிறந்த கண்ட்ரி என்று, தாங்க டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு சொல்றாரு. அதே வேளையில் 50,000 பேர் பார்க்கறத பார்த்து கொண்டு இருந்துட்டு பிறகு வந்து 13 amendment நாங்கள் எங்களை யாரை பேச போய் காட்டிக்கொண்டிருக்கிறோம். சேவை செய்த என்ன இதில் இருந்து விலத்தி கொள்ளுங்கள். நல்லம் நான் தனியே தான் இருந்தாலும் பரவாயில்லை, தனியே சாத சில விஷயங்கள் வந்து நீங்கள் அடிப்படையில் விட்டு கொடுக்க முடியாத விஷயங்கள். அதாவது உங்களோட டிக்னிட்டி என்று வாரா சொன்னதுன்ற அடிப்படை தான். நீங்கள் யாருன்னு நீங்கள் ஒவ்வொருத்தரும் கேட்கணும். நீங்கள் யாருன்னு இந்தியா எங்களுக்கு கிள்ளி தந்ததும் வெள்ளி தந்ததும் மண்ணாங்கடியும் காப்பாற்றணும் என்று சொல்வது முக்கியம் இல்லை. நாங்கள் உயிரை கொடுத்து அது புலி சதண்டாபடியா வேண்டாம்னு சொல்லாமல் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க தனித்துவத்தை. அதை டிஃபெண்ட் பண்ண முடியாமல் எங்களுடைய ஆக்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணதை டிஃபெண்ட் பண்ண முடியாமல் இந்தியாக்காரன் டிஃபெண்ட் பண்ணணும் இங்கிருந்து ஆச்சு ஒன்று எனக்கண்டா இந்த ஒர்க்க கிட்ட தெரிய இல்லை. இது நான் பிள்ளைங்க தேவை செய்த மேனேஜ் அதுக்காக நான் புலியா இல்லை, இந்திய எதிர்ப்புவாதியமே இல்லை. இதப்பா நான் என்னை பற்றி நான் கதைக்கிற விஷயம். எனக்கு பல்லு கொதின்னு சொன்னா நான் டென்டிஸ்ட போனா டென்டிஸ்ட் சொல்லப்படாது, சோரி மச்சான் கிட்ட பல்லு கொதி இல்லையா எனக்கு டைம் இல்லையா. எனக்கு பல்லு கொதினா பல்லு கொதி ஆடலாம். மற்றவங்க என்ன சொல்ற பல்லு கொதி இல்லையான்னு அல்லது உமக்கு உள்ள ஆகணும். அது எந்த பிரச்சனைப்பா? நான் என் எதிரோட காட்சி தீர்த்து கொள்றேன், அடிவடை தீர்த்து கொள்றேன். எனக்கு என்ன இருக்கிற இயங்கியல் உறவோட நான் தீர்த்து கொள்றேன். இன்றைக்கு நான் வீக்கா போயிட்டேன்டா நான் ஊந்து திரிவேன், அட்டை மேரேஜ் படுப்பேன் காலை கண்டா. அதை விட்டுட்டு இப்ப நாங்கள் அதை செய்வது இன்னும் பார்க்க கேட்ட இந்த தம்பி என்ன செய்யுது, எங்களை சும்மா விட்டுருங்க அவ்வளோங்க, எங்களுக்கு உரிமையும் வேண்டாம் உடமையும் வேண்டாம், எங்களை சும்மா விடுங்கோ. நாங்கள் முதல்ல இப்போ ஊந்து வாழாத போனோம். நாங்கள் இப்போ முதுகெலும்பு இல்லாத புழுவா போயிட்டோம். சரியா? முதலங்களுக்கு முதுகெலும்பு வளர்க்க போகணும். முதுகெலும்பு வளர்த்து போட்டு நிமிந்து நிற்க தொடங்கினோன்னா அப்புறம் கத்திரிக்காத இருப்போம். சரி, அதுக்கு துணிவு இல்லைன்னு சொன்னா, அதுக்கான ரோசம் இல்லைன்னு சொன்னா புறம் நாங்கள் கதைக்காக விடுவோம். முதல் நாங்கள் எங்களுக்கு முதுகெலும்பு வளர்க்கணும். முதுகெலும்பு வளர்க்கறதுக்கு டைம் வேணும். கஷ்டப்பட்ட சின்னத்தை திருப்பி இப்போ கேட்காங்க சக்கரை வேணுங்க உண்டு ப்ளீஸ். அகல் அழிஞ்சது காணும். நாங்கள் ஊரில் போய் பார்க்குறோம் நேரடியாக. நீங்கள் சொல்கிற வகையில் நாங்கள் மணிப்புரத்தில் நாங்கள் ப்ரொஜெக்ட் நடத்துகிறோம். அங்கே இருக்கிற சனங்கள் வந்து இன்றைக்கும் தான் அவளுக்கு ஆர் செத்தது நடந்தது தெரியாது. சரி, இப்போ நாங்கள் இப்போ டிஎன்ஏ பற்றி கேட்கணும். டிஎன்ஏ பற்றி யார் மினக்கெட்டு கதைக்கணும்ன்றது கூட எனக்கு தெரியல. ஏன் மினக்கெட்டு கதைக்கிறீங்களோ இல்லையா? இது வேற காலம் 50,000 பேர் 60,000 பேர் அது மெட்டாக சொல்லி அங்கே வெள்ளக்கார சொல்லிக்க போய் காய் அடி கொண்டு எத்தனை பேர் செத்தாண்டு உங்களுக்கு தெரியுமா? இல்லை இல்லை, வெள்ளக்காரன் சொல்ற 50,000 பேர் செத்தான். ஏன்னாப்பா நீங்க சொல்லுங்களேன், இல்லை 10,000 தான் செத்தது அல்லது 10,133 செத்தாண்டு உங்களால் சொல்ல முடியாது தானே? உங்களுக்கு யார் செத்தாண்டு உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு கவலையும் இல்லை. நீங்க முதல் பட்டியல் எடுங்க. எலெக்ஷன் இருக்கிறது எலெக்ஷன் லிஸ்ட் வச்சு கொண்டு போய் ரோட்டா ஊந்து கொண்டு தெரியுறீங்க. முதல் செத்தவனை பட்டியல் எடுங்க. சரியா? நாங்க சொல்றோம் 13ஆம் மண்ணாகடியெல்லாம் கதைக்கிறோம். நாங்க முதல்ல அதுதான் இறைமைக்குள்ள நாங்கள் தீர்வெடுக்கிறது தயார்ன்னு சொன்னா முதல் சிங்களாக்களை சாக்கொண்டதை புடையன்னு சொல்லுங்க. அதுக்குள்ள தீர்வெடுக்கலன்னா புறைய நீங்க போய் கட்டுனீங்கப்பா சேர்த்து கொடுத்து. நாங்க சொல்றோம் சில சாதிச்சம் உண்டு. அப்ப நாங்க கேட்கணும் என்னத்தை சாதிச்சம் உண்டு. என்னத்தை சாதிச்சோன்னு சொன்னா அந்த சண்டையால எம்ஓயுவத்தான் சாதிச்சோம். அது நாங்கள் சாதிச்சோம். அதாவது புலி எங்கள்கிட்ட அந்த காய் கொண்டு போனாலும் எங்கட மக்கள் சாதிச்சது. மற்றவர் சாதிச்சது எங்கட சாதனை இல்லையாப்பா. இது இந்த இந்தியா கிரிக்கெட் வெளியே நாங்கள் இங்கே இருந்து காலட்ட வேண்டாம் சிங்களம் வந்து வந்தோம். அப்படி நான் செய்யலை. நான் சிங்களாக சப்போர்ட். இதில் பிரச்சனை இல்லை எனக்கு. நான் சிங்களோட என்ன சொன்ன எனக்கு சிங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம தொழில் இல்லை. சாரி.
இந்தியான்னு சொல்றத நாங்கள் நினச்சி கொண்டிருக்கோம். இந்தியா அந்த ஒப்பந்தத்தை டிஃபெண்ட் பண்ண போகுது. இருக்கணும் அவர் ஹாஸ்பிட்டல். ஸோ அப்போ நாங்கள் நினைக்கிறோம் இந்தியா வந்து ஏதோ விதத்தில் இந்த 13 அமெண்ட்மெண்ட்டை காப்பாற்ற போகுதுன்ற ஒரு பிரமையில தான் நாங்கள் இதை காய்ச்சி கொண்டிருக்கிறோம்ன்றது என்னுடைய ஒரு கவலையான விஷயம். நான் நினைக்கவில்லை இந்தியா வந்து இந்த 13 அமெண்ட்மெண்ட்டை நீங்கள் நினைக்கிற மாதிரி காப்பாற்றணும். இதுதான் என்னுடைய பிரமை. நானுடைய தான் நீங்கள் நினைக்கிறீங்க நான் இந்தியாவுக்கு எதிராக காய்க்கிறேன். நான் இந்தியாவுக்கு எதிராக கதை கேட்கல. நான் சொல்லுகிறேன் அவர்கள் 13 அமெண்ட்மெண்ட் விட்டு கொடுப்பார்கள், அதை டைல்யூட் பண்ண விடுவார்கள் என்று நான் முதலே சொல்றேன். அதுக்கு அந்த தேவை இருக்கு. நீங்கள் இந்த பிரச்சனைகளை தலைவலை பார்க்க இப்போ இந்த நண்பர் பவுசர் இப்போ வந்து இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ கொஞ்ச காலமாக சொன்னார்கள் புலிகள் அழிந்தால் தமிழ்ல போர் உக்கிரமடையும். எங்களை சொன்னார்கள் கூப்பிடுவாச்சு இஸ்லாமிய ஒரு தேசம் நடத்திய கூட்டத்தில் நான் சில கேள்விகளை வைத்துக் கொண்டு சொன்னார்கள் நான் புலி சார்பானான். புலிகள் அழிந்தால் தமிழ்ல போராட்டம் முன்னேறும். பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் இங்கே இப்போ இருக்கிறார்கள், எல்லாரும் தெரிஞ்சார்கள். நாங்கள் சொன்னது பிள்ளைண்டு எங்களை பொறுத்தவரையில் புலிகள் அழிஞ்சா போல தமிழ்ல போர் உட்குறைமடையாது, போராட்டம் முடியாது. உண்மையிலே நடக்கும் என்று சொன்னால் புலிகள் ஏதோ காலத்தை விதத்தில் தங்களுக்கு பலத்தை எங்கள பலத்தை மக்கள் பலத்தை தங்கள பலமாக்கிட்டார்கள். அதை அவர்கள் வந்தார் என்றால் மக்களும் இழப்பார்கள் என்ற போதில் நாங்கள் ஒரு காலம் புலவுடையது. அன்றைக்கு நான் சொல்ல போது நண்பர் பவுசரோடு அந்த நேரம் புலிகள் அழிந்தால் எல்லாம் சரி வந்து விடும் என்று சொல்லிட்டார்கள். அப்ப இந்த நிலைமையில இருந்தவர்கள் இன்றைக்கு அந்த போர்களால் வந்த ஏதோ ஒரு சின்ன 13 அமெண்ட்மெண்ட் வச்சுக்கொண்டு நாங்கள் அதை காப்பாற்றலாம். இன்றைக்கு தமிழர் எல்லாம் ஒன்று வரணும் என்று கேட்கிறது வந்து அதிகார பரவரத்தோட ஏன் தொடர் வரணும்னு விளங்குது. ஏன் நான் ஸ்ரீலங்காவை இருந்தால் முஸ்லீம்களுக்கு ஒரு பெரிய மட்டக்களப்பை பிரிச்சு கொடுத்து அதுக்கு பிறந்திய பரசல் பரவாது நான் தரலாம் தானே, ஏன் உங்களுக்கு தந்த தொழுவோங்களேன் புறையும் கஷ்டப்படுறீங்க. நீங்க தான் தமிழர்கள் சொல்லி கொண்டிருக்கீங்க. உங்களுக்கு என் பிரச்சனை இவ்வளவுதான் தமிழருக்கு எதிராக தான் தமிழக போராட்டம் புலின்னு சொல்லி நீங்க தான் அடிபட்டீங்க. புறைய நீங்க கஷ்டப்படுவீங்க. நீங்க தமிழர்கள் வந்து கூப்பாடு பண்ணிக்கொண்டு நீங்க உங்களுக்கு கண்டு உங்களோட அதிகாரத்தை கேளுங்க. மட்டக்களப்பு பொத்துவில்தான் சேர்த்து அதுக்கு அதை புறம்பாய்ப்பு சொல்றாரு இந்த சொல்றார் நாங்கள் போகணுமெண்டா 9 மாகாணமாக்குவோம் 10 மாகாணமாக்குவோண்டு அந்த கோரிக்கையில போய் விழுங்கள. நீங்க ஏன் அதை வச்சுக்கொண்டு இந்தியா அந்த 13 ஒப்பந்தத்தை அதையும் வச்சுக்கொண்டு 9, 10, 15 மாகாணம் ஆகி போட்டு அதுல இருக்கிற பவர் எடுத்துக்கொண்டு போங்களேன். நீங்க பவர் குறையாது. நீங்க போலீஸ் வச்சிருப்பீங்க, எல்லாம் வச்சிருப்பீங்க. காய்ச்சல் போட்டு ரோட்ல பிசில் அடிச்சு வந்துருவார்கள். சந்தோஷமா இருக்குமே. அப்ப அதை செய்யலாம் தானே. ஏன் தமிழரோட ஒற்றுமை வைக்கிறீங்க இருந்தா போல அந்த கேள்வியாக பார்த்து சொல்லுவோம். தேவைச்சது மன்னிக்கணும். சில விஷயங்கள் நான் கேட்கிறபடியே நான் முஸ்லீமோட ஒற்றுமை நான் சொல்லல. இதை பிள்ளையா விளங்கிவிடும். நான் கேட்கிற கேள்விகள் வந்து அப்படி சொல்லினா இன்றைக்கு இருக்கிற நிலைமை வேற, அன்றைக்கு இருக்கிற நிலைமை வேற. ஓ நாளைக்கு இருக்க போற நிலைமையும் வேற. இன்றைக்கு நாங்க சொல்றத வச்சுக்கொண்டா அன்றைக்கு நாங்க சொன்னது புள்ளைன்னு சொல்றாங்க. இன்றைக்கு அதே பிரச்சனையை இன்றைக்கு திருப்பி பார்த்து சொல்லினா அன்றைக்கு நாங்கள் ஓடுறோம். இப்ப இன்றைக்கு சொல்றது என்ன புள்ளையா இருக்க முடியாது. தொடர்ச்சியும் தொடர்பாக நீங்க சொல்ற ஹரத்தை நீங்கள் சேர்த்து கூட்டி வாய்ச்சி பார்க்கணும் திருப்பி. அதுல நீங்க என்ன சொன்னீங்க, என்ன புல விட்டு நீங்க பார்க்கலாம். காலத்துக்கு காலம் எல்லாத்தையும் வாய்ப் பண்ணி போட்டு கிளிக் பண்ணி போட்டு இந்தியாவில இருந்து காலை போட்டு கலைக்கிறது மடத்தனமான கதை. அதான் ஹிஸ்டரி. அது கூட நான் இனிமேல் ஒன்றும் கதைக்கல, நான் விட்டுறோம் உங்களோட.